இப்படியாக இன்று வந்து நம்முடைய தொகுதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. நம்ம தொகுதியா? நம்ம அலுவலகம் இருக்கக்கூடிய தொகுதி. நான் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி. நான் மதுரை. இதெல்லாம் ஆபீஸ்ல வைக்காதீங்க, அப்படியே கையோட கொண்டு போயிருங்க வெளியே. எழுதி வச்சிருக்கேன். எழுதி வச்சிருக்கீங்க? ஆக்சுவலா இது ஒன்னு பிரிண்டிங் காஸ்ட். நம்ம ஒரு பப்ளிகேஷன் பேசணும், அவங்க சொன்ன தொகை மட்டும் இது ஒன்னு பிரிண்ட் அடிக்கிறதுக்கு 16 ரூபா. அது வந்து A3 சைஸ் இல்ல, இது A3, அதாவது மடிச்சோம்னா 2 A4 வரும். ஆமா, இது மல்டி கலர் வேற, ஒரு அன் சைஸ். இது ஒன்னு அடிக்கிறதுக்கு 16 ரூபாய் செலவாகும் அசல். இதுல வந்து இந்த தொகுதி முழுக்க இந்த நோட்டீஸ் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா இதனுடைய செலவு கணக்க வந்து நம்முடைய முன்னாள் ஆளுநர், முன்னாள் பாஜக மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எப்படி கணக்கு காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து இந்த தேர்தல் அவங்க மொத்த செலவு கணக்கு தாக்கல் பண்ணும்போதுதான் நம்மளுக்கு தெரியும். பின்னாடி வந்து சின்ன விளம்பரம் போட்டிருக்காங்க. அப்படியே ஒரு பத்திரிகை, விஜயபாரதம் பத்திரிகை எப்படி வருமோ அப்படி ஒரு பத்திரிகை. அமித்ஷா படம் இல்லங்க இதுல, ஃப்ரண்ட் பேஜ்ல மட்டும்தான் அமித்ஷா, பின்னாடி இருக்கிற விளம்பரத்துல எல்லாம் அமித்ஷா இல்லை. எல்முருகன் இருக்காரா? அவரெல்லாம் எப்படி போட முடியும்? எல்முருகன் மத்திய இணையமைச்சர். ஏங்க இவர் நல்ல சாதிக்காரரு, அதனால போடுவாங்க அண்ணாமலை அப்படின்னு மோடி சொன்னாரு. ஆமா, அதுக்கு என்ன காரணம்ன்றதை அவங்கதான் விளக்கணும். ஆமா, இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமா பல்வேறு விஷயங்களை ரொம்ப நாளுக்கு பிறகு உட்கார்ந்து பேசுவோம்ல, பேச போறோம். ரொம்ப நாள்ல இல்ல, 2 நாள். அது ரொம்ப நாள் தான். கமெண்ட்ல கேட்கறவங்களுக்கு ரொம்ப நாளா தெரியுது. அதுல இன்னைக்கு நம்ம பேச போற முக்கியமான தகவல் உளவுத்துறையின் ரிப்போர்ட். ஆனா ஃபேன் அமுத்தாமலே ரெக்கார்டிங் பேசிட்டு இருக்கோம். இல்ல, இந்த மைக் வந்து ரெக்கார்டிங்ல ரிசீவ் பண்ணாது அப்படின்னு கேமராமேன். உளவுத்துறை மைக்கா? உளவுத்துறை அதன் அடிப்படையில் உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் எத்தனை தொகுதிகள் என்பதை பிஜேபிக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு டெல்லி புறா செய்தியோடு தான் இந்த நிகழ்வு. எவ்வளவு ஒப்படைச்சிருக்காங்கன்னு சொல்றதை விட எவ்வளவு பிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத சொன்னா சரியா இருக்கும். உண்மை. அதாவது பிஜேபி எதிர்பார்த்தது சாக்கோபார், இது என்னது, சாசோபார் 400 மேல அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வக்கீல் வண்டு செயலாளர் வண்டு முருக அது மாதிரி 370 அப்புறம் 300 அப்படின்னு வந்துச்சு. இப்ப நம்பர் எப்படி சொல்றதுன்னு தெரியாம இப்படின்னு பட்டர்ஃபிளை காட்டிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே வந்திருக்கக்கூடிய தகவல் 190 தொகுதிகளை பிஜேபி கூட்டணி கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாழ்த்துக்கள் சார். ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருப்பதாக செய்திகள் வருகிறது. அந்த 190 அப்படிங்கிறத எதன் மூலமாக நாம உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா, அரசியல்வாதிகளுக்கு பெரிய நெட்வொர்க் இருக்கும், ஜேர்னலிஸ்டுகளே உள்ள விசாரிக்க முடியுது அப்படின்னா அரசியல் தலைவர்கள் எப்படி விசாரிப்பாங்க? ராகுல் காந்தியினுடைய இன்றைய பிரஸ் மீட்டை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், 180 சீட்டுகள் நான் வாங்குவாங்க பிஜேபின்னு எதிர்பார்த்தேன். ஆனா இப்ப எனக்கு வரக்கூடிய தகவலின் அடிப்படையில 150 சீட்டுகள் ஆயிருக்கு அப்படின்றத ராகுல் குறிப்பிடுகிறார். ராகுல் குறிப்பிடுவது இந்த மாதிரியான உளவு ரிப்போர்ட்டை வைத்துதான் குறிப்பிடுகிறார். ஆனா ஒரு அரசியல்வாதி அப்படி சொல்ல மாட்டார். அவர் எப்படி சொல்லுவார்னா, நான் பல்வேறு மாநிலங்கள்ல விசாரிச்சேன், பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்களை விசாரிக்கும் போது அந்த கூட்டணி கட்சிகளுடைய சீட்டுகள் எவ்வளவுன்னு கணக்கு பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு, நம்ம கலாய்வு செய்தோம், 150 அப்படிங்கிறத ராகுலும் உடைத்து பேசி இருக்கிறார். கூடுதலாக உளவுத்துறை பிஜேபிக்கு இந்த தகவலை கொடுத்தது போலவே சமூகத்துல பிஜேபிக்கு எதிராக பேசி கொண்டிருக்கக்கூடிய பலருக்கும் இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்படிதான் எல்லாருக்குமே இந்த தகவல் வந்திருக்கு, ராகுலுக்கும் போயிருக்கு அப்படின்ற செய்தி. உளவுத்துறைக்கே வந்து ஒரு நெருக்கடி இருக்கிறது. உளவுத்துறையும் ராகுலோடு இப்போது கருத்தை பரிமாறி கொள்ளுகிறார்கள் அப்படின்னா இந்தியாவின் அதிகார வர்க்கம் ஏதோ ஒரு முடிவை எடுக்கிறது, மக்களும் ஒரு முடிவை எடுக்கிறார்கள் அப்படின்றத தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இறுதியாக இவர்கள் கையில் இருக்கும் ஒரே ஆயுதம் மீடியா மட்டும்தான். அந்த மீடியாவை வச்சுக்கிட்டு இவங்க இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் கூட இப்ப சொல்ல முடியாத நெருக்கடிக்கு இருக்கிறாங்க. ஏன் அதை குறிப்பிடுறேன்னா, இவ்வளவு நாள் இல்லாம ஏஎன்ஐ ராகுல் பேசின விஷயத்த டெக்ஸ்டா போட்டு அதை ஒரு இமேஜா ஃபார்வர்ட் பண்ணி ஏஎன்ஐ காற்று லைட்டாக திரும்புகிறது, இந்தியாவின் திசை ராகுல் பக்கம் திரும்புகிறது அப்படிங்கறதா ஃபேக்ட். இவங்க 400ன்னு சொல்லும் போது இவங்களுக்கு ஒரு ஓவர் கான்பிடன்ட் இருந்தது. ஆனா அது நாள் ஆக 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 மொத்தமா அது காலி ஆகுது. தேர்தல் அறிவிச்ச உடனே டமால்னு விழுந்துருச்சு. இவங்க பெரிதும் நம்பக்கூடிய குஜராத் பகுதியிலேயே ராஜ்புட் சமூகத்தினுடைய போராட்டம் கடந்த ஒரு வாரமாக குஜராத்தையே ஸ்தம்பிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. குஜராத் மட்டும் அல்ல, மேற்கு ஊபி மொத்தமும் போராட்டம். அதுதான் ஹைலைட். ஊபியை தான் பெருசா நம்பிக்கிட்டு இருந்தாங்க பிஜேபி.
ஊபிலையும் ஒரு பகுதியில பெரிய அடி விழுகுது அப்படிங்கிறத ராகுல் எப்படி டிஃபைன் பண்றாருன்னா, வி ஆர் வெரி ஸ்ட்ராங் வித் அவர் அலைன்ஸ் அப்படின்னு ஊபியை குறிப்பிடுகிறார். ஏன்னா பிஜேபி எதிர்பார்க்காத ஒண்ணு அகிலேஷோட இவங்க சேரவே மாட்டாங்க அப்படின்றது அங்க ரொம்ப அழகா சேர்ந்து, அதுவும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தேர்தல் அறிவிப்பு வந்த உடனேயே சேர்ந்ததன் மூலமா அந்த ஈக்குவேஷன் கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உட்கார்ந்து பேசுவோம்லயே பல தடவை குறிப்பிட்டிருக்கிறோம். மேல்மட்டம் மட்டும் கிடையாது உத்தரப்பிரதேஷ், கீழே கிரவுண்ட் லெவல்ல சில கும்பல் இருப்பாங்க. அந்த கும்பல்களின் தலைவர்கள் அவங்க மக்களுக்கு சிம்டம்ஸ் கொடுக்கணும், அவங்க சிக்னல் கொடுக்கணும். அது அப்படிதான் அங்க வந்து போலரைஸ் ஆவாங்க மக்கள். அங்க என்ன பிரச்சனைன்னு சொல்றேன். குஜராத்ல வந்து ரஜபுத்திரர்களை இழிவுபடுத்தி பேசிட்டாங்க. அந்த ஒரு புருஷோத்தம் ரூபாலான்றவர் வந்து அங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம், அதாவது இவர் வந்து என்ன பண்றாரு, பட்டியல் சமூக இளைஞர்களை மக்களை சந்திக்கிறதுக்கு போறாரு. போற இடத்துல நம்ம தான்ப்பா, இது வந்து ராஜ்பூத் குறித்தான தனி நேர்காணலே ஒண்ணு நீங்க பேசினா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது கொஞ்சம் டீட்டெயிலா பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச வேண்டியது. ஊபி விவகாரத்தை மட்டும் சுருக்கமா சொல்லிடுவோம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த விவசாய சட்ட மசோதாலாம் கொண்டு வந்தது பெரிய பேக்லாஸ். அந்த பேக்லாஸின் காரணமாக என்ன பண்ணிட்டான், வெஸ்ட் யூபி பக்கம் போய் நம்மலாம் ஜாட்லாண்டு, நம்மலாம் ஜாட்டு தான் ஃபார்மர், ஃபார்மர் தான் ஜாட்டு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நான் யாரா வெண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுட்டு இப்ப களை இறங்கிட்டாங்க. அது அந்த பக்கம் ஒரு டேமேஜ். ஈதினாவுடைய சர்வே கர்நாடகால என்ன சொல்லுது? கர்நாடகால வந்து இதுவரை இல்லாத ஒரு பெரிய வாக்கு சதவீதம் காங்கிரஸுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 18 இடங்களுக்கு மேல காங்கிரஸ் கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. மார்ஜினா பார்க்கும்போது 10ல இருந்து 13 தான் பிஜேபிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது பெரிய நம்பர். கர்நாடகால 18 அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர். ஈதினா ரொம்ப முக்கியமான கருத்து கணிப்பை வெளியிடக்கூடிய ஒரு நிறுவனம், சுதந்திரமான ஒரு அமைப்பு. போன முறை அவர்கள் வெளியிட்ட கர்நாடகா தேர்தல் கருத்து கணிப்பு மட்டும்தான் அந்த இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்கும்னு சொன்னுச்சு. இந்த ஹிஜாப் மேட்ரு, இந்த பல்வேறு பிரச்சனைகள் எல்லாம் வந்திருந்தது, உங்க எல்லாருக்கும் தெரியும். பேசிஎம் கேம்பெயின் இதெல்லாமே நடந்திருந்த டைம்ல எல்லா ஊடகங்களும் கோடி மீடியாக்களாக மாறி இங்க பிஜேபி தான் ஜெயிக்கும்னு சொன்னப்ப ஈதினாவுடைய சர்வே மட்டும் தான் பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டா இத்தனை சீட்டு காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க, சொல்லி அடிச்சிச்சு. அதனால ஈதினாவுடைய சர்வேயை நம்ம கொஞ்சம் மதிப்போடு அணுகலாம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் அஸ் யூஸ்வல் தமிழ்நாடு நாங்க சொல்லி தேவையில்லை, இங்க இருக்கக்கூடிய பலருக்கும் தெரியும். பிஜேபி இங்க தலையில தண்ணி குடிச்சாலும் ஒண்ணும் கிடைக்காது. அண்ணாமலை வேணா தனியா சொல்லிக்கிட்டு இருக்கலாம், 55 65 சார் மொத்தமே 40 தான் சார், அதுவும் பாண்டிச்சேரியை சேர்த்து. இல்ல எனக்கு 75 நான் சொல்லுவேன், மோடியை நம்ப வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் வேணா ஒரு சொல்லலாம், பிம்பிலிக்கு பிலாப்பி அப்படின்ட்டு போயிடும். நேத்து மும்பைல இருந்து ஒரு போன் கால், என்ன அண்ணாமலை 78 சொன்னாருன்னா, அண்ணாமலையை விடுங்க, கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிக்க போறாருன்னு டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு வெளியிட்டதாக ஒரு செய்தி வந்து ட்விட்டர்ல பரப்பிவிடப்பட்டிருக்கு. இந்த இது ட்விட்டர் லிங்க் அனுப்பிட்டு என்னப்பா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு மும்பைல இருந்து போன் வருது. தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல பிஜேபியா, அது எப்படி, வாய்ப்பே இல்லையே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பதற்றத்துல கால் பண்ணிருக்காங்க. கொடுங்க லிங்க கொடுங்க பாப்போம்னு சொல்லிட்டு லிங்க் ஓபன் பண்ணா அதுக்குள்ள டெலிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்படி உண்மைக்கு புறம்பான பல்வேறு செய்திகளை வெளியில தான் பரப்பிக்கிட்டு இருக்காங்களே தவிர கிரவுண்ட் ரியாலிட்டியா ஒண்ணுமே கிடையாது. அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டுல அண்ணாமலை வந்து ஜெயிப்பாரு, இந்த பக்கம் தேனியில டிடி வித்யாரன் ஜெயிப்பாரு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள், அதாவது உண்மைக்கு நெருக்கமா இருக்கு சொல்றோம் அப்படின்னா வானதிக்கு தெரியுமா, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, அது வருது. அதை யாரும் பார்க்காதவங்க அரண்சையில நாம கொடுத்த எக்ஸ்க்ளூசிவான அந்த ஆடியோ ரிலீஸையும் பாத்துருங்க. இந்நேரம் நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ள அவங்களும் அந்த வீடியோ வெளியிட்டு இருப்பாங்க. இப்படி அவங்க வெளியிடலைனாலும் அடுத்த நம்மளுடைய பேரலையிலையும் அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கும். உண்மையிலேயே வானதி சீனிவாசன் மிகப்பெரிய அளவிற்கு அண்ணாமலை ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வேலை பாக்குறாங்களான்னு கேட்கலாம். இல்ல, வேலை பார்க்கல. எங்க நம்ம வேலை பார்த்தா ஜெயிச்சு போடுவாங்களோ அப்படின்ட்டு கோவை தெற்கு தொகுதி முழுக்க அவங்க மாவட்டங்கள் மூலம் அந்த எம்பி தொகுதி முழுக்க அவங்களுடைய ஆட்கள் மூலமாக வேலையே செய்யக்கூடாது, அதுதான் உனக்கு வேலை அப்படின்னு அறிவுறுத்தி. ரெண்டாவது, இவங்க வேலை பார்த்தா மட்டும் ஜெயிச்சிருவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி நம்ம சொல்லல, வானதி வேலை பார்க்கலன்றத நம்ம சொல்லல. அண்ணாமலை ஏவி விட்டு அடியால் ஒருவர் அவங்களுடைய நபர்கிட்ட பேசுற ஆடியோவிலேயே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. அதன் அடிப்படையில் வானதிக்கும் அண்ணாமலைக்கும் டக்காஃபார் இருக்கிறது என்பது உண்மையாகிறது. நான் என்ன வரேன்னா, இப்ப வேலை பார்க்கல, ஒருவேளை வேலை பார்த்தா ஓட்டு விழுகுமா அப்படின்னு கேட்டா, சொந்தமா நானுன்னு எனக்கு வேலை பார்த்தே 1500 ஓட்டு தாண்டா எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சது, அதையும் உனக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன். இப்ப வந்து அதுவும் டஃப். அப்புறம் கேரளா சொல்லவே தேவையில்லை.
நம்மளை விட மகா வெறி பிடிச்சவனுங்களா இருக்கிறாங்க சேட்டு குட்டீஸ். அவனு நம்மளாச்சும் பரவாயில்ல, கூட்டம் காட்டுறதுக்கு ஒரு 4 பேரை கூட்டு போயாச்சும் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க பிஜேபி. இன்னைக்கு காலையில அவர் வெளியில போறாரு. காலையில டீ குடிக்க நம்ம வெள்ளன 6 மணிக்கு போனா எப்படி இருக்கும்? ஒரு லுங்கி டவுசரை கட்டிக்கிட்டு போனோம்னா ரோட்ல யாருமே 4 பேர் பீடியை குடிச்சிட்டு மூஞ்சில ஊதிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த சாலை ஓர பணியாளர்கள் இருப்பாங்க, அவங்க ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நியூஸ் பேப்பர் போட ஒரு அண்ணன் இருப்பாரு, பால் பாப்பர் மொத்தத்துக்கு பார்த்து. அது மாதிரிதான் கேரளால மோடி போய்கிட்டு இருக்காரு. ஒரு சேட்டை லுங்கிய கட்டிக்கிட்டு என்ன இந்த பக்கம். உண்மையிலேயே பொசிஷனே அப்படிதான் இருந்துச்சு. கேரளால நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கிரவுண்ட பூராத்தையும் கைப்பற்றுறாங்க. அதனால அங்கேயும் ஒரு பெரிய சிக்கல். அதை தாண்டி பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கிற இடம் பஞ்சாப் சொல்லவே வேணாம். பஞ்சாப் டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்க படுத்துற பாட்டுக்கு அந்த பக்கம் மொத்தமா ஸ்வீப் ஆகுது. ஒரு எம்ஜிஆர் உருவாக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாம சும்மா விட்டா கூட அவர் ஏதாவது ஒரு 2 தேர்தல் இருக்க போறாப்புல, ஏதாவது ஒரு அலைன்ஸை பார்த்துட்டு போயிட போறப்பல தேவையில்லாத வேலையை பார்த்து இப்ப தனி சூப்பர் ஸ்டார் இமேஜை கொடுத்து வாங்காத அடி வாங்கிக்கிட்டு இருக்கு. இது போக சவுத்துல நம்ம அஸ் யூசுவல் தெரியும், ஆந்திரா தெலுங்கானா விஷயங்கள்ல கொஞ்சம் டிஸ்டர்பிங் ஃபேக்டரா இருந்தா கூட அது இந்த பக்கம் தள்ளிட்டு வந்துருமே தவிர அந்த பக்கம் போய் நிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மத்திய பிரதேசும் வெஸ்ட் பெங்காலும் ரொம்ப தீவிரமா பிஜேபி நம்புகிறார்கள். ஏன்னா அங்கெல்லாம் சில சேட்டைகள் மூலமாக அங்க ஆட்சியை பிடிச்சிடலாம், அங்க வெற்றி வாய்ப்புகளை தக்க வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணிக்கை இருக்கு. ஐபிஎனுடைய ரிப்போர்ட்டுமே அவர்களுக்கு கான்பிடென்டா சொல்லக்கூடிய பகுதிகளில் இந்த 2 பகுதிகளையும் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். ஓவராலா நம்ம பார்க்கும்போது இது மேஜரா இருக்க. பீகார் சொல்ல மறந்துட்டேன். பீகார் ரொம்ப முக்கியமான தேர்தல். பீகார்ல நிதிஷுக்கு இருந்த செல்வாக்கு அப்படிங்கிறது டோட்டல் டேமேஜா மாறிடுச்சு. அவர் பல்டி மாமா அப்படிங்கிற பிரச்சாரம் கிரவுண்ட் லெவல்ல எடுபட்டுருச்சு. அதனால இப்ப லல்லுவுடைய பையனுக்கும் லல்லுவுக்கும் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அப்படிங்கிறது ராகுல் அவர்கள் மீது காட்டக்கூடிய அனுகூலம் அப்படிங்கிறதும். குறிப்பா நீங்க இப்படி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. நீங்க சென்னையோ வேற ஊர்கள்லயோ டீ கடையில போய் நிக்கிறீங்கன்னா யாராவது ஒரு ஹிந்திக்கார பையன் டீ போட்டுட்டு இருக்காருன்னா யூ ஆர் ஃப்ரம்னு கேளுங்க. பீகார்னு சொன்னாப்லன்னா அடுத்த கேள்வி பீகார்ல யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யதாவ் அப்படிம்பாங்க. அவங்களுடைய சமூக பெருமை அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அது முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா நீங்க இந்த பீகாருடைய மனநிலையில இருந்து பாத்தீங்கன்னா அந்த யாதவ் சமூகம் அப்படிங்கிற அந்த ப்ரௌட் அவங்க யாரை அது பார்ப்பனியத்திற்கு எதிராக இருந்து அங்க ஒரு பெரிய எமர்ஜிங் ஃபேக்டரா லல்லு கொண்டு வந்த ஒரு விதை அது இன்னும் அணையாம இருக்கு. ராகுல் தங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கத்தோடு இருக்கிறார்னு யாதவ் மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த நெருக்கத்தை லல்லுவும் லல்லு பையனும் நம்மளுக்கு ஈட்டி தருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை யாதவ மக்கள் மத்தியில், யாதவ இளைஞர்கள் மத்தியில் வருகிறது. இது எதனால வருதுன்னா அக்னிபாத் போன்ற திட்டங்களால பீகார் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. ராகுல் வந்தார்னா அந்த திட்டங்கள் எல்லாம் ரத்து செய்யப்படும், நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகலும், அதை லல்லுவும் லல்லுவினுடைய பையனும் வாங்கி தருவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை யாதவ இளைஞர்களுக்கு வருது. அதன் அடிப்படையில் இருந்து பார்க்கும்போது பீகார்ல மிகப்பெரிய அளவிற்கு கணிசமான வாய்ப்பு இந்தியா கூட்டணிக்கு இருக்கு. அதே போல நமக்கு எப்படி தமிழ்நாட்டுல இந்த பார்ப்பன பணியா எதிர்ப்பு அப்படின்றதுல தமிழ்நாடு உறுதியா இருக்கும். பிஜேபி கேண்டிடேட் பார்ப்பனர்களை போட முடியாது அந்த அளவுக்கு. அப்படியே ஒரு சிலர் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாலும் கூட அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓட்டு போட்டிருப்பான். ஆனா அதானியை பத்தி பேசினா, அம்பானியை பத்தி பேசினா அவனுக்கு டென்ஷனாகவும் சூடாகும். அந்த அளவுக்கு தமிழ்நாடு அவனை உருவாக்கி வச்சிருக்குதுல. அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரும் அங்க இருக்கு. அந்த மக்கள் எப்பயுமே பார்ப்பன பணிய ஆதிக்கம் உச்சகட்டத்தை அடையும் போது ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது. நவீன் பட்நாயக் விஷயத்திலையும் அது ரொம்ப கான்சியஸா இருக்கு. அவருமே தெளிவாக இந்தியா கூட்டணி அலைன்ஸுக்கான சப்போர்ட்டை நோக்கி தான் நகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் கூட இருக்கிற ஆளையே பல்லு பிடிச்சு பாக்குறதுக்கு சில வேலைகளை பிஜேபி செஞ்சுச்சு. அதை அவரால் ஜீர்ணிக்க முடியல அப்படிங்கிற தகவலோடு இது எல்லாம் சேர்ந்துதான் மோடிக்கு ஒரு கிளியை கொடுத்திருக்கிறது. திடீர்னு உருளுது, திடீர்னு வெடிக்குது, எங்க இருந்து புகை கிளம்புது, இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா ஐபிஎனுடைய ரிப்போர்ட் தான் கேட்டு அழைக்கிறார்கள். இதெல்லாம் பல சிம்டம்ஸை இது கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க பரவலாக தோல்வியின் வழியாக பயணத்தை தொடங்கி இருக்கிறது மோடியினுடைய கப்பல். முதல் முறையாக மோடி சந்திக்க போகிற மிகப்பெரிய தோல்வி இது. இதுக்கு முன்னாடி அவர் தோத்து இது பண்ணது இல்ல. ஏன்னா பிரதமரா வர்றதுக்கு முன்னாடி அவர் முதல்வர் ஆகும் போதே அவர் எம்எல்ஏ கிடையாது. அவர் வெற்றியோடு தான் அரசியலுக்கு வருகிறார். வெற்றியோடு தான் அவருடைய பயணம் முடியும் என்று நம்பிக்கொண்டிருந்தார். இல்லை, இந்த தேர்தல் உங்களுக்கு வகை காட்டப் போகிறது அப்படிங்கிறதை உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக தெரிய வருகிறது. அவரெல்லாம் இப்ப நான் 300 ஜெயிச்சு முதல்ல 200 சொச்சோம் 300 சொச்சோம் அப்படி மெஜாரிட்டியை பார்த்துட்டு ஒரு 250 சீட் எடுத்துட்டு ஐயா எனக்கு 4 எம்பி தாங்கய்யா அப்படின்னு கேக்குற நிலைமை இருக்குல்ல. அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கவே யோசிச்சு பாருங்க. 10 ஸ்டேட்ல வர்றியா இடி அனுப்புவா இடி கேட்டு வாங்குற இடத்த போய் அப்படியே பக்கத்துல நின்னுகிட்டு சொரிஞ்சுக்கிட்டு சந்திரபாபு நாயுடு ஜி நாயுடு காரு கேஸ் வாபஸ் காரு தச்சா பெல் அடிக்கா
விகே விகே அப்படின்னு ஏதாவது கேட்கறது நிலைமை எவ்வளவு கொடூரமானது. அந்த நிலைமை மோடி அவர்களுக்கு வரவே வராது. நாயுடு எல்லாம் பல பேரை போட்டு பார்த்தவரு, மோடி நிலைமையை நினைச்சு பார்த்தா பயமாட்டா இருக்கு. இல்ல அதாவது பக்காளி, நீ ஒரு 250 வச்சிருந்தாங்கன்னா 20 இப்படி சொரிஞ்சு கேட்டு வாங்கிடலாம். நீ 190 நிக்க போறா, நீ 100க்கு எங்க போய் நிப்ப? அதிகாரம் கிடைச்சிச்சுன்னா நீ குடுக்கறத விட பல மடங்கு நான் சம்பாதிக்க முடியும்ல நினைப்பான். வாஜ்பாய்க்காவது ஊருக்குள்ள ரைட் பர்சன் பார்ட்டி என்னதான் இருந்தாலும் அவரு கொஞ்சம் மென்மையானவர், இப்படி ஒரு பேராவது இருந்துச்சு. அவர் ஆள் அப்படி இல்ல, பேர் அப்படி இருந்தது. உங்க கட்சிக்குள்ள RSSக்குள்ளேயே உங்களுக்கு சரியான மரியாதை கிடையாது. அதனால நீங்க அப்படி ஒரு நிலைமையில வந்து நிக்கிறது மிக மோசமானதாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட EVM மிஷின் பத்திய ஒரு சில சர்ச்சைகளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது ஆய்வுபூர்வமாகவே நாங்கள் நிரூபிக்கிறோம்னு ஒரு சிலர் வந்து நிரூபிக்கவும் செய்யறாங்க, அதுல ட்ராப் பண்ண முடியும்னு. அதை எல்லாத்தையும் கூட்டி கழிச்சுதான் நம்ம பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த தேர்தல் வாக்கு சேகரிப்பு, கருத்து கணிப்பு சொல்லுவது, இது எல்லாமே இன்றோடு முடிவடைகிறது. அப்படிங்கிறதால நாம கூடுதலா வாக்காளர்களுக்கு, நம்முடைய பார்வையாளர்களுக்கு, சப்ஸ்கிரைபர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை மட்டுமே மனதில் வைத்து செய்யாம, இங்க தமிழ்நாட்டில் ஓரளவு we are சேஃப் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த தேர்தல் முடிவுகள் கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் கரணம் தப்புனா மரணங்கிற நிலைமைக்கு தான் நம்மளை கொண்டு போய் விடும். நம்முடைய வாக்கு எதை நோக்கி இருக்கணும், நம்முடைய தேர்வு எதை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறத ஆழமா சிந்திங்க. எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு நல்ல இந்தியாவை ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற புரிதலோடு தங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. நம்முடைய அடிப்படை தேவையான உணவு, கல்வி, ஆரோக்கியம், திருமணம், இல்லற வாழ்க்கைன்னு பல விஷயங்கள்ல மூக்க விட்டு நுழைத்துறதுக்கு ஒரு கும்பல் ரெடியா தங்களுடைய வேலைகளை தங்களுடைய கொள்கை அறிக்கைகளாகவே கொடுத்துட்டு இருக்காங்க. நீ யார கல்யாணம் பண்ணணும், என்ன சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம். பிலவட் பிரதர்ஸ் ஆஃப் 2K, நீங்க எல்லாம் எதிர்காலத்துல நிம்மதியான ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லயோ அல்லது கேஷுவல் ரிலேஷன்ஷிப்லயோ இருக்கணும்னு ஆசையுள்ள மனிதர்கள். ஆனா அண்ணாமலை நேத்து பேசுறாரு, நான் வந்து பெற்றோர்கள் சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணணும்ன்றாரு. நல்லா பாருங்க, ஏற்கனவே நீயா நானா எபிசோடுல அப்பா அம்மா பிடிக்கலன்றதுனால நான் லவ் விட்டுட்டேன்னு சொன்னதை காட்சிய சமூகம் நீங்க இவர்களை ஆதரிக்க மாட்டீர்கள்னு மனதார நம்புகிறோம். இப்ப அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பூமர் கண்டென்ட்களை பேசக்கூடிய பெரியவர்களுக்கும் ஆபத்து. நீங்க யாரு, என்ன சாப்பிடணும் அப்படிங்கறது வரைக்கும், நீங்க டயட்ல இருக்கேன், டாக்டர் எனக்கு பைல்ஸ் பிரச்சனைன்னு சொன்னாரு, அதனால ஒரு கறி சாப்பிட சொன்னாருன்னு சொல்லி நீங்க எடுத்துட்டு போனா அதுக்கு உங்களை வெட்டுறதுக்கு வருவான், குத்துறதுக்கு வருவான். எனக்கு உடம்பு சூடாகி போச்சு, நல்லா இந்த பிரியாணி சாப்பிடணும்னு வந்தேன் அப்படின்னா டப்பு டப்புன்னு அடிக்க வருவான். அந்த மாதிரியான ஒரு சூழலை நோக்கி தான் இந்தியாவை நகர்த்தி கொண்டு போவார்கள். அதனால சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பும் கடமையும் அதோடு சேர்த்து தான் இந்த வாக்குகளை செலுத்த வேண்டும். ஆமா, பழைய நீங்க ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். 2014 தேர்தல் நடக்கிறப்ப அன்றைய மக்களுடைய மனநிலை, ஏன்னா அப்பதான் நான் காலேஜுக்குள்ள என்டர் ஆகுறேன். அன்னைக்கு மக்களோட மனநிலையே எப்படி இருந்துச்சுன்னா, இதுக்கு மேல இலவசம் இருக்கக்கூடாது, இதுக்கு மேல வந்து எதுவுமே சப்சிடின்னு இருக்கக்கூடாது, நம்ம எல்லாருமே வந்து ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டோன்ற ஒரு பொது புத்தி இருந்தது. அது சப்சிடி தேவையில்லை, இலவசம் தேவையில்லைன்ற பார்வையே தப்புன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த கருத்து மக்கள் மனசுல இருந்துச்சு. காரணம் என்ன, அன்னைக்கு ஓரளவுக்கு இந்த அபவ் மிடில் கிளாஸா இருக்கிறவங்க, மிடில் கிளாஸா இருக்கிறவங்க ஓரளவுக்கு செல்ஃப் சஸ்டெயின்டா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அன்னைக்கு இருந்தது. அதனால அவன் தன்னை எலைட்டா கன்சிடர் பண்ணிட்டு அப்படி பேசிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு நிலைமையை யோசிச்சு பாருங்க, அப்படியே ரிவர்ஸா மாறி இருக்கு. நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களே வந்து இன்றைக்கு வந்து மானிய விலையில ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுங்க, இம்போர்ட்டுக்கு சப்சிடி கொடுங்க, எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து நீங்க அலவன்சஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் அந்த ஒரு நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப மக்களுடைய மனநிலையே வந்து வேறு மாதிரியாக மாற்றி வைத்திருக்கிறது பிஜேபி. இந்த மனநிலையை புரிந்து கொண்டு சமூகத்துல வந்து இன்னைக்கு காங்கிரஸ் காலத்துல வந்து ரோடு அப்படி இருந்துச்சு, இன்னைக்கும் ரோடு அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு ரோடு இருக்கு, எல்லாம் இருக்கு, ரைட்டு, இருக்கணும் முதல்ல உயிரோட. அப்ப இந்த உயிரை பாதுகாத்துக் கொள்ள சுயநலமாக யோசித்தால் இந்த உயிரை பாதுகாத்துக் கொள்ள, எங்களுடைய சுயநலமாக யோசித்தால் இந்த ஊடகத்தை பாதுகாத்துக் கொள்ள, நம்முடைய பொதுநலமாக யோசித்தால் நீங்களும் நானும் உரையாடுவதற்கு இந்த கேமராவும் இந்த மைக்கையும் வச்சுக்கிட்டு நாம் பேசியும் நீங்க கேட்டும் இருக்கிறதுக்கான இந்த வெளி உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக, இந்த ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக உங்களுடைய அப்பா, அம்மா, மனைவி, குழந்தை, காதலி என்று யாராக இருந்தாலும் அதுவெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அதற்குள் அரசாங்கமோ அல்லது வந்து காவிக்குடியோடு வருகின்ற கண்ட கும்பல்களோ மூக்கை நுழைக்க கூடாது என்பதற்காக, அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக அதையெல்லாம் மனதில் வைத்து நம்ம வாக்களிக்கணும் அப்படின்றதுதான் வாக்காளர் பெருமக்களுக்கு நாம் விடுக்கின்ற ஒரே கோரிக்கை. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும்.
இதோடு இந்த ஊப்பிய இன்று இப்போதைய முடிவு செய்கிறோம். ஆமா, அடுத்தடுத்த எபிசோடுகள்ல உங்களை தாமரை வணக்கத்துக்கு எப்படி கை கூப்பப்படுகிறதோ அந்த மாதிரி இப்போது கொஞ்சம் விரிந்திருக்கிற தாமரை இப்படி மூடிவிட வேண்டும் அல்லது கருகிவிட வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம்.